கடந்த வார சனிக்கிழமை நவம்பர் 30, 2024 இரவு புதுச்சேரிக்கு அருகே கரையை கடந்த பெஞ்சன் புயல் வட தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் கனமழை மற்றும் பலத்த காற்று வீசியது. தாழ்வான பகுதியில் வெள்ள நீர் புகுந்து இதனால் பல சேவைகள் முடங்கின. இந்த பருவத்தில் வங்காள விரிகுடாவில் உருவாகும் இரண்டாவது புயல் இதுவாகும். கடந்த சனிக்கிழமை நவம்பர் 30, 2024 மாலை 5:30 மணி அளவில் கரையை கடக்க தொடங்கிய புயல் ஏராளமான மழையை கொண்டு வந்தது. சனிக்கிழமை காலை 8:30 மணிக்கு தொடங்கி கடந்த 24 மணி நேரத்தில் விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பெஞ்சன் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு மற்றும் நிவாரண பணிகளை செய்து வருகிறது. இந்த நிலையில் புயலில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நிவாரண உதவி வழங்க முதல்வர் ஸ்டாலின் தன் ஒரு மாத ஊதியம் 80,000 ரூபாயை காசோலையை முதல்வர் பொது நிவாரண நிதிக்கு நேற்று தலைமை செயலாளர் முருகானந்தனிடம் வழங்கினார்.